சுவரில் ஒரு துளை. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் தன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான். அந்த சிறுவனுக்கு வேகமாக கோபம் வரும். மற்றவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவான். கோபத்தில் மற்ற குழந்தைகள், அக்கம்பக்கத்தார், நண்பர்கள் கூட அவனை தவிர்த்தனர். இது அவன் பெற்றோரை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது. அவன் கோபத்தை கட்டுப்படுத்தி அன்பாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர் பலமுறை அறிவுரை கூறினர். துரதிர்ஷ்டவசமாக அவர்களின் முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன. இறுதியாக சிறுவனின் அப்பாவுக்கு ஒரு ஐடியா வந்தது. ஒரு நாள் அவன் அப்பா அவனுக்கு ஒரு பெரிய பேக் நிறைய ஆணிகளை கொடுத்து, கோபம் வரும்போதெல்லாம் ஒரு ஆணியை சுவரில் அடிக்கச் சொன்னார். கோபம் வரும்போதெல்லாம் அவன் சுவரை நோக்கி ஓடி ஒரு ஆணியை அடித்தான். முதல் நாளே 30 ஆணிகளை அடித்தான். அடுத்த சில நாட்களில் அவன் அடித்த ஆணிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்தது. பிறகு அவன் கோபத்தை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணியை எடுக்குமாறு அப்பா சொன்னார். பல நாட்கள் கழித்து சுவரில் இருந்த பெரும்பாலான ஆணிகளை எடுக்க முடிந்தது. ஆனால் சில ஆணிகளை எடுக்க முடியவில்லை. அப்பா அவனை பாராட்டி ஒரு துளையை சுட்டிக்காட்டி, அங்கே என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். சுவரில் ஒரு துளை என்று சிறுவன் பதிலளித்தான். அப்பா விளக்கினார், நீ ஒருவரை கத்தியால் குத்திவிட்டு பின்னர் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் காயம் என்றும் இருக்கும். அதே போலதான் உன் கோபத்தில் சொல்லும் வார்த்தைகள். நீ சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் இந்த சுவரில் உள்ள துளைகள் போல காயங்களை விட்டு செல்கின்றன. நீ மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயங்கள் அப்படியே இருக்கும். வார்த்தைகளால் ஏற்படும் காயங்கள் உடல் காயங்களை விட ஆழமானவை. அதனால்தான் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். சிறுவன் இதை கேட்டு ஆழமாக யோசித்தான். அன்று முதல் அவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். மெல்ல மெல்ல அவனுடைய நண்பர்களும் அக்கம் பக்கத்தாரும் அவனுடன் நட்பாக பழக ஆரம்பித்தனர். நீதி: கோபத்தில் சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் நிரந்தர காயங்களை ஏற்படுத்தும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். மா, இந்த கதை உங்களுக்கு புரிந்ததா? இதிலிருந்து என்ன லெசன் கத்துக்கொண்டீர்கள்? A hole in the wall. In a small village, a little boy lived with his parents. The boy had a quick temper and would often hurt others with his words. He would scold other children, neighbors, and even his friends when angry. As a result, his friends and neighbors began avoiding him, which worried his parents greatly. His parents often advised him to control his anger and be kind. Unfortunately, all their attempts failed. Finally, his father came up with an idea. One day, his father gave him a large bag of nails and asked him to hammer one nail into the wall whenever he got angry. Each time he lost his temper, he would run to the wall and hammer a nail. On the first day, he hammered 30 nails. Over the next few days, the number of nails he hammered gradually decreased. Then his father told him to remove one nail each time he successfully controlled his anger. Several days passed, and the boy managed to remove most of the nails from the wall. However, a few nails remained that he couldn't remove. His father praised him and, pointing to a hole, asked, "What do you see there?" The boy replied, "A hole saw in the wall." His father explained, "You can stab someone with a knife and apologize later, but the wound will remain forever. Your bad temper and angry words are similar. Words can hurt more than physical wounds. Use your words for good purposes." Moral: unkind words cause lasting damage. Always speak with kindness and gentleness.